ஹாய், வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். 2022ல ரிலீஸ் ஆன பீஷ்ம பர்வம்க்கு அப்புறம் இப்பதான் ஃபுல் ஃப்ளெஜ்டு மாஸ் என்டர்டைனர் படமா டர்போவை கொடுத்துருக்காரு மம்புட்டி. இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற ஃபேமஸ் ஆக்டர்ஸும் இருக்காங்க. அது யாருன்னா, கன்னடா ஆக்டர் அண்ட் டிரெக்டரான ராஜ்பி ஷெட்டி அண்ட் தெலுங்கு ஸ்டார் சுனில். இவங்களுக்கு இதுதான் முதல் மலையாள படமும் கூட. இவங்கள தவிர்த்து அஞ்சனா ஜெயபிரகாஷ், கபீர் துஹான் சிங், சித்திக், சபரீஷ் வர்மா அண்ட் திலீஷ் போத்தனும் இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க மக்கள். அதனால 500+ ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கான் டர்போ. வைஷாக்கோட புலிமுருகன் படம் போலவே இந்த படம் ஓப்பனிங்ல அள்ளிடும்னு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்தை மம்புட்டியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான மம்புட்டி கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இது வரைக்கும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே இந்த படம் தான் ரொம்ப காஸ்ட்லியா. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 120 டேஸ் ஷூட்டிங் போச்சான். அது மட்டும் இல்லாம ஒரு கார் சேஸ் சீனை ஒரே நைட்ல எடுத்து முடிச்சிருக்காங்க. அஞ்சம் பதீரா, அப்ரஹாம் ஓலார் படங்களோட டிரெக்டரான மிதுன் மேனுவல் தாமஸ் தான் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. இவரோட 2 படமுமே செம ஹிட் அண்ட் நல்ல கலெக்ஷனும் பார்த்துச்சு. ஸோ வாங்க, இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹைப்ல ரிலீஸ் ஆன டர்போ படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தன்னோட 75 வயசுலையும் இன்னுமே ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு ரோலை செம்மையா டர்போல பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல மம்புட்டி ரிட்டையர் ஆனா கூட ஒரு ஸ்டைலான இதுல தான் ரிட்டையர் ஆவார்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, தீபாவளி டைம்ல தமிழ்நாட்டுல நடக்குது. அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி கொலை பண்ணிடுறாங்க. அந்த ரீசன் என்னன்னு கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கேரளால இருக்கிற இடுக்கிக்கு மாறுது. அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஆளு அருவிப்புரு ஜோஸை சர்ச் ஃபீஸ்டுக்கு முன்னாடியே விரட்டி விடணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஏன்னா ஜோஸ் இருந்தாருன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஜோஸோட அம்மாவான ரோசா குட்டி கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனாலும் ஜோஸ் கரெக்டா அந்த சர்ச்சுக்கு டைமுக்கு வந்துடுறாரு. உடனே அங்க இருக்கிற ரவுடிங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ரவுடிங்க ஜெரியோட கேர்ள் ஃப்ரெண்டான ஹிந்துலேகா வீட்டில இருந்து அனுப்பியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரி ஹிந்துலேகாவை டேட் பண்ணக்கூடாதுன்னு தான் ரீசன். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜோஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது. அதனால ஜோஸ், ஹிந்துலேகா, ஜெரி 3 பேரும் சென்னைக்கு வந்துடுறாங்க. அங்க என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபிகர் வெற்றிவேலோட சண்டை போடுறாங்க. இந்த படத்துல ஒரு பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வெற்றிவேலை கன்ஃபரண்ட்டும் பண்ணுவாங்க. இந்த 2 ஆஸ்பெக்டை தான் இந்த படத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் படத்துல எப்பவுமே ஹீரோவை ஒரு ஃபைட் சீன் அண்ட் லவுடு மியூசிக்ல தானே இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல இவரோட இன்ட்ரோவே அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தான். ஆரம்பத்துல இன்னசென்ட்டா அண்ட் மிடில் மேனா காமிச்சாலும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டர்போ ஜோஸா மாறிடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட இம்ப்ரெசிவான பிரசன்ஸ்னால இந்த படத்தை எடுத்துட்டு போறாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஒரு சில இடத்துல வர ஜோக்ஸ் கூட சிரிக்கிற மாதிரியும் இல்லை. டர்போல வர ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால ஆடியன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கறதும் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல இம்ப்ரெஷனும் கொடுக்கல. இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே செமையா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் ஃபீனிக்ஸ் பிரபு தான். ஏன்னா அவரோட டெக்னிக்கல் டீம் அவ்வளோ அழகா டெரிஃபிக்கா ஆக்ஷன் சீன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டரான மிதுன் மேனுவல் தாமஸ் ஆக்ஷன், காமெடி, ட்ராமா 3த்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரு வீக்கான ரைட்டிங்கை தான் கொடுத்துருக்காரு. ஹிந்துலேகா எப்போ பார்த்தாலும் ரொம்ப இரிட்டேட்டடா அண்ட் டென்ஸ்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னதான் வெற்றிவேலுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்தாலும் இந்த ஆக்ஷன் மூவிஸ்ல வர ஒரு ரூத்லெஸ் வில்லனா தான் இருக்காரு. நிறைய கேரக்டர்ஸை ஒழுங்கா டெவலப் பண்ணலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, அது இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சீன். இந்த படத்தை பெருசா காப்பாத்தி விட்டு இருக்கிறது மம்புட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ராஜ்பி ஷெட்டி தான் வெற்றிவேலா செமையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்னதான் இவரோட கேரக்டரை ரொம்ப டெவலப் பண்ணலனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நேச்சுரல் ஆக்டிங் எல்லாமே மெமரபிளா கொடுத்துருக்காரு. இவருடைய கேரக்டர் இன்னும் பெட்டரா ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா மலையாளம் சினிமால ஒரு வில்லனுக்கான ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருப்பாரு. பிந்து பனிக்கரும் செமையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட காமெடி பில்லரே. சுனில இந்த படத்துல சேர்த்திருக்காங்க. ஆனா இவரோட கேரக்டருக்கு ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸை தான் கொடுத்துருக்காங்க.
டைரக்டரான வைஷாக்கோட விஷன் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இந்த படத்தை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரை மாஸ் ஆக்ஷன் படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படமும் அப்படிதான் இருக்குன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. என்னதான் பிளாட் ரொம்ப கம்மியா ரொம்ப தின்னா இருந்தாலும் அவரோட ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த படத்தோட விஷுவல்ஸை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபீனிக்ஸ் பிரபுவோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி தான் இந்த படத்தோட பெரிய பலமே. ஒவ்வொரு ஸ்டண்ட் சீனும் ஒரு சீனுக்கு அடுத்த சீனோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. விஷ்ணு சர்மாவோட சினிமாட்டோகிராஃபி செம்மையா பிரைட்டா இருக்கு. ஷமீர் முகமதுடைய எடிட்டிங், ஆக்ஷன் சீன்ஸை ஸ்டாண்டர்டா அண்ட் எல்லாமே அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. கிறிஸ்டோ சேவியரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஹை எனர்ஜியில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.